குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தங்கம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 5.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் passes through the point. பாருங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் passes through the point. நல்லா பார்த்துக்கன்னு. passes through the point 1, 0 equation of the circle through the point. புரியுதா கண்ணா? இது என்ன பாயிண்ட் வழியா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. through the point 1, 0 -1, 0 and 0, 1 இந்த 3 பாயிண்ட் வழியா போகுதான் ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடி. இது ரொம்ப 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 முக்கியமான சம் தங்கம். நல்லா பார்த்துக்கோ. இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் தான் போட போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நல்லா பார்த்துக்கோ. ஈக்குவேஷன் இது ரொம்ப முக்கியமான கணக்குன்னு. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு என்ன தெரியும்? ஜென்ரல் ஃபார்மு x² + y² + 2gx plus 2fy plus c equal to 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்மு. it passes through. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3 பாயிண்ட் வழியாக போகுது. என்ன? 1, 0 அடுத்து தங்கம் -1, 0 அண்டு 0, 1. அப்போ கண்ணு மொதல் பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன், அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஒன்று, மூணாவது பாயிண்ட்டுக்கு ஒரு அப்போ 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். 3லிருந்தும் சால்வ் பண்ணோன்னா FGCயை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் போடலாம். பாயிண்ட் அப்படின்னாவே இது எக்ஸு, இது என்ன சாமி? ஒய். அப்போ மொதல் பாயிண்ட் பாரு, எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 0 போடுறேன். அப்போ 1 போடும்போது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் 0 ப்ளஸ்ஸு 2g இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக 0 போடும்போது இது 0 ஆயிரும் சாமி. அப்போ 2f இன்ட்டு 0 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு இது 0 இது 0 அடிபட்டு போயிடும். அப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் 2g ப்ளஸ் c. புரியுதா தங்கம்? அப்போ +1 அந்த சைடு போனால் -1 போட்டுக்கலாம். அப்போ 2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது மொதல் ஈக்குவேஷன். புரியுதா? அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் இதில் போடும்போது கண்ணு இது எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. புரியுதா தங்கம்? ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் 0 ஆயிரும். ப்ளஸ்ஸு 2g இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக பாருங்கள் -1 போடுறேன். அப்போ -1 ப்ளஸ்ஸு 2f இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 0 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 0 0 கேன்சல் ஆயிரும், இதுவும் 0. இந்த 2f 0ல் பெருக்கினாலும் 0. அந்த +1 அந்தாண்ட போச்சுன்னா -1. அப்போ இங்கே பெருக்கும்போது கண்ணு -2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். புரியுதா சாமி? அதே மாதிரி மூணாவது இந்த பாயிண்டை பிரதிடும்போது எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். அப்போ 0 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1 போட்டால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் 2g இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் 2f இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ 0வா விட்டுறலாம், இது 0 ஆயிரும். இந்த 2g 0 இருக்குன்னா இதுவும் 0 ஆயிரும். +1 அந்தாண்ட போனால் -1. அப்போ நம்ம ஈக்குவேஷன் இது மட்டும் என்ன வரும்? 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு -1. இது நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நாம் என்ன பண்ணணும்? 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? 3 பாயிண்டை போட்டு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சால்வ் பண்ணலாம். அப்போ சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டும் செகண்டும் எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு 2g plus c equal to -1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் -2g plus c equal to -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணும்போது +2g -2g கேன்சல் ஆயிரும். அப்போ கூட்டுனீங்கன்னா 2c equal to -2. 1 2 is 2 1 2 is 2. அப்போ c equal to -1ன்னு கிடைச்சிரும். புரிஞ்சுதா சாமி? இனிமே இதை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. அப்போ 2g plus c equal to -1. அப்போ 2g இப்போ cக்கு பதிலாக -1 equal to -1. இந்த -1 அந்தாண்ட போச்சுன்னா +1. அப்போ 2g equal to -1 plus 1. இது 0 ஆயிரும். அப்போ 2g equal to 0. அப்போ therefore நமக்கு என்ன கிடைக்கும்? 2g equal to 0. இதிலிருந்து g equal to 0. மல்டிபிளாக இருக்கிற 2 இந்தாண்ட வந்தால் டிவைடு. அதே சியை கொண்டாந்து பாருங்க தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2f plus c equal to -1. இது தேர்ட் ஈக்குவேஷன். இதில் 2f சிக்கு பதிலாக -1 போடுங்க. -1 equal to -1. இந்த -1 அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் இந்தாண்ட வந்ததுன்னா +1 ஆகும். அப்போ 2f equal to -1 plus 1. அப்போ 2f equal to -1 plus 1 என்ன? 0. மல்டிபிளாக இருக்கிற 2 இந்தாண்ட வந்தால் டிவைடு. அப்போ f equal to 0. இப்போ புரியுதா தங்கம்? ஒன்றும் இல்லை, ஜென்ரல் ஃபார்ம் எழுதுகிற சாமி. மொதல் பாயிண்டை பிரதிட்டினா ஒரு ஈக்குவேஷன், ரெண்டாவது பாயிண்டை பிரதிட்டினா இன்னொரு ஈக்குவேஷன், மூணாவது பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் மூணாவது ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து 2g இங்கே +2g இங்கே -2g அதை கேன்சல் பண்ண. அப்போ c கிடைக்கும். இதை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சிக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணால் g கண்டுபிடிச்சிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷனில் சிக்கு பதிலாக -1ன்னு போட்டிங்கன்னா எஃப்ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 3 வேல்யூ எனக்கு கிடைச்சி போச்சு. g தெரியுது, f தெரியுது, c தெரியுது. இதெல்லாம் கொண்டாந்து ஜென்ரல் ஈக்குவேஷனில் போடலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன வரும் உங்களுக்கு? பாருங்க, x² + y². கண்ணு g வந்து 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். எஃப்பும் 0. அப்போ இந்த எஃப் டேர்மும் 2gx டேர்மும் 0, 2f 0னால இதுவும் 0. அப்போ c தான் அவருக்கு -1 equal to 0. அப்போ நம்ம ஆன்சர் x² + y² equal to என்ன வரும்? 1. இப்போ இது புரியுதா? இது ஒன்றுமே இல்லை சாமி, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோதான். இதில் இருந்து க்ரியேட்டிவாக கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் அப்படின்னாவே நீ ஈஸியாக சொல்லலாம். சென்டர் அப்படிங்கும்போது என்ன? -g -f தானே. அப்போ பாரு, g வந்து 0, f வந்து 0. அப்போ சென்டர் வந்து 0,0ன்னு சொல்லிடலாம். ரேடியஸ் r equal to 1. இப்போ புரியுதா தங்கம்? இது ஒன்றுமே கிடையாது, நீ கொஞ்சம் யோசனை பண்ணினாவே எல்லாமே போட்டுடலாம். இப்போ தெரியுதா? ஜென்ரல் ஃபார்ம் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மொதல் பாயிண்டை பிரதிட்டினா ஒரு ஈக்குவேஷன், செகண்ட் பாயிண்ட் பிரதிட்டினா செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் பாயிண்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் தேர்ட் ஈக்குவேஷன். இதை ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சால்வ் பண்ணி சியை கண்டுபிடி. அதை கொண்டாந்து ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா g கிடைக்கும், தேர்டில் போட்டிங்கன்னா f கிடைக்கும். அப்போ g தெரியுது, f தெரியுது, c தெரியுது, கொண்டாந்து ஜென்ரல் ஃபார்மில் போட்டுரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு சாமி. தெரியுதா நான் சொல்கிறது? அப்போ இதோட நம்ம க்ரியேட்டிவாக சென்டருக்கு எடுப்பாங்க, ரேடியஸ் கேட்பாங்க. அப்போ நமக்கு தெரியலன்னு விட்டுறக்கூடாது. சென்டர் அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா -g -f. ரேடியஸ் அப்படின்னா ரூட்டா என்ன போடுவீங்க? g² + f² மைனஸ் அப்படி போடுவீங்க. -c equal to 0 போடலாம். அல்லது இது பாருங்க, இதுதான் நமக்கு ரேடியஸ். x - h² + y - k² equal to r² ஃபார்மெட்டில் இருக்கு இல்லையா? அப்படி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.